யாருமே பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டு யாரும் பிறக்கிறது இல்லைங்க. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, விருப்பப்பட்டு அவங்க பிறக்கிறது கிடையாது. அவங்க பிறப்பு கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டது, அவ்வளோதான். உருவமும் சரி, கலரும் சரி, எல்லாமே. அந்த உருவத்தை கேலி பண்ணுறதும், அந்த உருவத்தை அசிங்கப்படுத்துறதும், அந்த உருவத்தை ஏளனமாக பேசுறது நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேலையை. மனுஷனா பிறந்தது எதுக்காக பிறந்தோன்னு தெரியல. 6 அறிவோடு பிறந்திருக்கோம். எதுக்காகன்னு சத்தியமா எனக்கு புரியலங்க. எதுக்காக சொல்றேன்னா, அதாவது அழகை வச்சோம், இந்த கலரை வச்சோம் மட்டும்தான் ஒருத்தர் நல்லவங்கன்றதும், ஒருத்தர் நல்ல ஒரு வசதியான ஆளுன்றதை மக்கள் நினைக்கிறாங்க ஒரு சில பேர். அதாவது நம்ம பிறக்கிற பிறப்பு நம்ம விருப்பம் கிடையாது. இது நம்மளோட விருப்பப்படி நம்ம பிறக்கிறதும் கிடையாது. அது உணர்றதும் கிடையாது மக்கள். நீ பிறந்துட்ட இப்படி, நீ இப்படி பிறந்துட்ட, அப்படி பிறந்துட்டேன்றாங்க. நான் என்ன கேட்குறேன், எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த நடிகை குஷ்புவோட பொண்ணும் சரி, சத்யராஜ் பொண்ணும் சரி, 2 பேருமே அவ்வளோ ஏளனமாக பேசுகிறாங்க, அவ்வளோ ஒரு இலக்காரமாக பேசுகிறாங்க. அரவாணின்றாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பளை மாதிரி இருக்குன்றாங்க. என்னங்க பேச்சு இது? ஒரு மனுஷன் எவ்வளோ கவலைப்படும், எவ்வளோ கஷ்டப்படும் யோசிக்கிறதே கிடையாது. இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணிடுறது. அவங்க பிறந்தது அவங்க தப்பா? அதுக்குன்னு அவங்க இறந்து போயிடணுமா? இருக்கக்கூடாது உலகத்துல? அவங்க வாழக்கூடாதா? அவங்க வாழ்றதுக்கு தகுதி இல்லையா? இல்லை, எனக்கு புரியல. எனக்கு சத்தியமா எனக்கு எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு தெரியல. நிறைய பேர் குஷ்பு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு ஒரு இதுக்காக போட்டாங்களாம். அந்த ஒரு விஷயத்துக்காக குஷ்பு மாதிரி இல்லைன்றதாவது சொல்லலாம். அதை விட்டுட்டு அது குஷ்பு மாதிரியா இருக்குது, குஷ்பு இது மட்டும் பார்த்துருக்கியா இல்லையா, அவ்வளோ ஒரு இலக்காரமா பேசுறீங்க அந்த பொண்ணை. யோசிச்சு பாருங்க. காக்கைக்கு தன் குஞ்சு பொண்ணு குஞ்சு தாங்க. என்னைக்குமே தன் தாய்க்கு தன் பிள்ளைங்க தங்கம் தான். அப்படி இருக்கும்போது அதே போல இன்னொரு விஷயம் ஏத்துக்குங்களா, தன் தாய் நல்லா இல்லைன்னா குழந்தைய ஏத்துக்காம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அழகான பொண்ணை கூட்டின்னு விட்டாலும் அந்த குழந்தை ஏத்துக்கும்னு நினைக்கிறீங்களா? தாயா கிடையாது. இல்ல, ஒரு தாய்க்கு என்னைக்குமே தன் குழந்தை பொண்ணு தான். அதே போல குழந்தைகளுக்கும் தன் தாய் தான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்புங்க. ரொம்பவே கஷ்டமா இருந்தது இதை பார்க்கும்போது எனக்கு. உருவத்தை வச்சோ கலரை வச்சோ ஒருத்தரை காயப்படுத்தாதீங்க. ரொம்ப ரொம்ப தப்புங்க அது. இதை சொல்லணும்னு தனிச்சு நான் சொல்றேன்.